ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரமதான் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, அதுவும் ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ கோழியை பெரிய பெரிய பீஸாக வெட்டி வாங்கி வச்சுருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் உப்பு, அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வெட்டி பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 பாகம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம், மீதி 1/4 பாகம் கடைசியாக சேர்த்துக்கலாம். இதோட 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, 2 பச்சை மிளகாவை கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அதோட 150 கிராம் தயிர், கெட்டியான தயிரை இதில் சேர்த்துக்கலாம். இதில் அரை எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழமாக நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருவோம். இது குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மேரினேட் ஆகணும். நீங்கள் அதுக்கு மேலே மேரினேட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மேரினேஷனில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு நான் 2 கப் பாசுமதி அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கரை வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. கைவிடாமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. அது குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த சிக்கன் நம்ம இந்த பக்கம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் ரைஸ் வேகிறதுக்கு. அதில் நான் 1 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் ஷாஜீரா, அதோட ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், அப்போ தான் ரைஸ் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும். இது ரைஸ் வேகிற அளவுக்கு உப்பு இப்பயே சேர்த்துக்கலாம். அந்த ரைஸ் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ சிக்கன் 12 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. ஒரு 80% நல்லா வெந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கரை எடுத்து அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் வெந்த சிக்கன் பீசஸை எடுத்து சேர்த்துக்கலாம். 1 லேயர் சிக்கன் பீஸ் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் 70% இந்த ரைஸ் வெந்திருக்கு. அதுக்கு மேலே வேகக்கூடாது, ஏன்னா மறுபடியும் இந்த ரைஸ் வேக போகுது, தம் பண்ணி வேக போகுது, இன்னும் நல்லா வெந்து வரும். அதனால் 70% வெந்தால் போதும். இப்போ அந்த சிக்கன்லாம் நல்லா கவர் ஆகிற வரைக்கும் இந்த ரைஸை நல்லா பரப்பி விட்டுருங்க. இதில் ஒரு 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, ஏற்கனவே வெங்காயம் பொரித்து வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ பாலில் கலந்து வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாம். அதோட இப்போ மீதி இருக்க சிக்கன் பீசஸையும் ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதே ப்ராசஸ் செய்யலாம். மறுபடியும் ரைஸை ஒரு லேயர் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் பொரிச்சது, கரம் மசாலா ஒரு பிஞ்சு, குங்குமப்பூ பால், கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். பழைய தோசைக்கல்லை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேன் அதில் வச்சுட்டு ஒரு சர்வியட்டை கவர் பண்ணிடலாம், அப்போ தான் காற்று வெளியில் போகாமல் இருக்கும். இப்போ பிளேட்டை அதில் வச்சுட்டு ஒரு ஹெவியான ஆப்ஜெக்டை அது மேலே வச்சிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும் 30 மினிட்ஸ் ஒரு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். 30 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகிடுச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே அந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஜூஸியாக. ஏன்னா நம்ம மேரினேஷன் 2 ஹவர்ஸ் நான் மேரினேட் பண்ணியிருக்கேன், அதனால ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இந்த ரம்ஜானுக்கு இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலினிஸ் தாபாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை இல்லாமல் பிரியாணி கம்ப்ளீட் இல்லை, அதனால் முட்டையோடு சர்வ் பண்ணுங்கள். ஈத் முபாரக்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.